என்னம்மா? எனக்கு ஒரு சேலையில கவுன் தைக்கணுங்கா. சரி, என்னைக்கு வேணும்? எனக்கு 5ஆம் தேதிக்குள்ள வேணுங்கா. 5ஆம் தேதி கொடுத்தா போதுமா? ஆஹா, அன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுக்கா, அதுக்கு முந்தியே கொடுத்துடணும். எத்தனாம் தேதி வேணும்னு சொல்லு, அப்பதான் நான் என்னால கொடுக்க முடியும். 3ஆம் தேதி வேணும். இந்த செல்லுல உள்ள மாடல் தைக்கணுக்கா. இந்த மாடலா? இதுனா ஆரி ஒர்க் போட்டு தைக்குதுன்னா இது லேட் ஆகுமே. எக்கா, ஆனா எனக்கு இந்த மாடல் தாங்க வேணும். எவ்வளோ வரும்? இது ஆரி ஒர்க் போட்டு தைக்குதுன்னா இதுக்கு 1000 ரூபாய்க்கு மேல காஸ்ட் ஆகும். போதா குறைக்கு இந்த மாடலுக்கு நாங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 3ல இருந்து 4 நாள் அதுலேயே போயிடும். நாளைக்கு 1ஆம் தேதி உனக்கு எப்படிமா நாங்க தச்சு கொடுக்க முடியும்? சரிக்கா, எவ்வளோ ஆகும் தைக்க? சும்மா லேஸ் வச்சு தைக்கனாலும் அதுக்கு. சரிக்கா, அப்படி இந்த மாடல் தைக்கலாமான்னு பாருங்கக்கா. ஓகே, இந்த மாடல்னா வேணா நீங்க வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்கேன். இந்த மாடல்னா ஓகே தான். ஆரி ஒர்க் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் 10ஆம் தேதிக்கு மேலே தான் நான் கொடுக்க முடியும். சரியா? சேவை நல்லா இருக்கேடா. என்ன ரேட்னு எடுத்தீங்க? 1040 ரூபாங்க எடுத்தேன். பரவாயில்லையே, சாரி சூப்பரா இருக்குடா. சரிக்கா. சரிடா, 3ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கோ. ஓகேவா? எவ்வளோக்கா ரேட்டு? 500 ரூபாடா. 500 ரூபாயாக்கா? இதில் வாங்குத நான் உள்ளே போடுறதுக்கு உங்களுக்கு லைனிங் வாங்கணும், அதுக்கடுத்து லேஸ் வாங்கணும், கயர் வாங்கணும், கயருக்கு முன்னாடி வைக்க மணி எல்லா ஐட்டமும் நான் வாங்கணும். அது எல்லாம் சேர்த்தாலே எனக்கு 300 ரூபா அதிலே போயிடும். எனக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நூல் மிச்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த ஜிப்பு அதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு அதுவே 200 ரூபா தான் எனக்கு மிச்சம் இருக்கும். ஓகேவா? உனக்கு இன்னும் 2 நாளுக்குள்ள வேணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள வேணும்னு அதுக்குள்ள முடிச்சு வேற உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாக்கா. அதனால காஸ்ட்டை நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லபடியா நான் தச்சு தரேன். ஓகேவா? சரிக்கா. ஒரு ஆளுக்கு தைக்கணுமா 2 பேருக்கு தைக்கணுமா? 2 பேருக்குக்கா. 2 பேருக்கா? சரி சரி, அப்படின்னா 2 பேருக்குன்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபா ரேட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? சரிக்கா. நான் வந்து 2 பேருக்கு அக்கா தங்கச்சிக்கா இல்ல அம்மாவுக்கு உனக்குமா? அக்கா தங்கச்சிக்கு தாங்க. அக்கா தங்கச்சிக்கா? ஓகே, அப்படின்னா நான் வந்து 2 பேத்துக்கும் இது மாதிரி நான் வந்து தச்சு தரேன். ஓகேவா? சரிக்கா. சரிடா, அடுத்து தச்சுட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் பத்மா டெய்லர். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோலாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்க தச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த நேற்று நான் அளவு ட்ரெஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்களாக்கா? அளவு ட்ரெஸ்ஸு. அளவு ட்ரெஸ்ஸா? எக்கா, லேஸ் நீங்க எந்த மாடல் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். லேஸ் பார்க்கணுமாடா? எடுத்து வரேன். இது யாருக்கு அளவு ட்ரெஸ்? இது யாருக்கு அளவு ட்ரெஸ்? இது என்னோட அளவு ட்ரெஸ்க்கா, இது என் பாப்பாவோட அளவு ட்ரெஸ்க்கா. சரி, ஓகேடா. இந்த பார்த்துக்கோடா, நம்மகிட்ட வந்து இந்த மாடல்லாம் நம்மகிட்ட வந்து லேஸ் இருக்குடா. கயர் வந்து இந்த வச்சிருக்கேன் பார்த்தியா? இந்த மாடல்லாம் லேஸ் வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 5 மீட்டர் தான் இருக்கு. இது வந்து 5 மீட்டர் உன்னோட இதுக்கு உனக்கும் உங்க பாப்பாவுக்கும் அந்த கழுத்துக்கு வைக்க எல்லாத்துக்கும் இது வந்து ஓகேவா இருக்கும். இந்த இதுக்கு இந்த லேஸ் தான் கொடுக்க போறேன். அப்புறம் வந்து மேல உள்ள சட்டைக்கு வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். ஜாஸ்மின் கிளாத் துணி வந்து எடுத்திருக்கேன். லைனிங் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் தைக்கிறக்காண்டி. இதுக்கு வந்து மேட்சிங்காக அமைது பாருங்க. இந்த பார்டருக்கும் இதுக்கும் கரெக்டாக வருதா? இந்த கரெக்டாக நான் வந்து இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். உனக்கும் பாப்பாவுக்கும் கோட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு லைனிங்கும் மொத்தமாக இருந்தா வச்சிருக்கேன் பாருங்க. லைனிங்குமே இந்த கலருக்கு இது வந்து சேம் ஆகும். ஓகேவா? லைனிங் வந்து உள்ள தெரியாது. அப்புறம் வந்து மணி வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வைக்கிற ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து ஒரே பாக்ஸில் வச்சுட்டேன். இது வந்து நம்ம அந்த மாடல் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிக்கா. அந்த ஊடால அந்த நெளிவுட்டு அந்த இது மாடல் வச்சு பார்த்தீங்களா? அது எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே வாங்கியாச்சு, இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே உனக்கு கணக்கு பார்த்தாலே மேக்ஸிமம் 350 ரூபா வரைக்கும் உனக்கு வந்து காஸ்ட் வரும். ஓகேவா? நீ வந்து பாப்பாவுக்கும் உனக்கும் காம்போவில் தைக்க கொடுத்ததுனால உங்கள் 2 பேத்துக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரிக்கா. சரிக்கா, நான் 3ஆம் தேதி வந்து வாங்கிக்கிட்டு 5ஆம் தேதி லேட் பண்ணுறாதீங்கக்கா. சரிடா, 3ஆம் தேதி வந்து வாங்கிக்க. ஓகேவாம்மா? எக்கா, இது எனக்கும் என் பாப்பாவுக்கும் தைச்சப்போ மிச்சம் இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா? உனக்கும் உங்கள் பாப்பாவுக்கு தான்டா தைக்க முடியும், மிச்சம்லாம் இராதுடா. அப்படியாக்கா? சரிக்கா.
ஏன்னா இதில் வந்து கோட்டுக்கு தான் நம்ம இந்த துணி வந்து எடுத்திருக்கோம். பிளேனாக அந்த பார்டர் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கோட்டுக்கு நம்ம இந்த துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி நமக்கு வந்து ஃபுல்லாகவே டாப் வந்து கீழே வரைக்கும் வரும் பார்த்தீங்களா, அதனால வந்து இது வந்து ஃபுல்லாக நான் வைக்கதாப்பில் இருக்கும். சரிக்கா. மிஞ்செல்லாம் செய்யாது, மிஞ்சினாலும் அப்படியே இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட கொடுத்தது நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்க, ஓகேவா? சரிக்கா. பெரும்பாலும் நான் வந்து மிஞ்சித அளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி தப்பேன். நல்லா ப்ளீட்டர் வச்சு நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா நெருக்க பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக வருது, அப்போ தான் நான் வச்சு தப்பேன். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ளவுஸோ இல்லை ஏதோ மிஞ்சிச்சா, இதில் உள்ள ப்ளவுஸ் அதுக்கே மிஞ்சிச்சுனாலும் சரி நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சிக்கோ யாருக்காவது ஒரு சின்ன சின்ன கவுன் வேணால் தச்சு கொடுத்துருவேன். சரிக்கா. சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பத்மா டெய்லர். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து சேரீ கன்வெர்ட்டர் கவுனு கோட்டு இந்த மாடல் காமிச்சிருந்தாங்க பாருங்கள். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கோட்டுக்கு வந்து நம்ம மேலே வந்து சாஸ்மின் கிளாத் துணி எடுத்து ஃபுல்லாகவே தைச்சி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஹேண்ட் வாஷ் கொடுத்து நம்ம அவங்க கேட்ட மாதிரியே கழுத்து எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து இப்போ லேஸ் வைக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டிருந்த மாதிரியே ஸ்கேலப் நெக் டிசைன் கேட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து சுற்றி வந்து அந்த மாடலுக்கு நம்ம லேஸு ஸ்டோன்ஸு வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வச்சு இப்போ தான் லேஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அருகடி போட்டு அதுக்கடுத்து அப்படியே பாந்தடி போட்டுக்கிட்டதே லேஸ் வச்சு இந்த மாதிரி போடையில் நம்மளுக்கு லேஸ் வந்து பின்னிங் வந்து சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷாலோ நெக் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கழுத்து ஃபுல்லாகவே வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ஸ்டோன் லேஸ் வாங்கியிருக்கேன், அதை வந்து வைக்க சொன்னாங்க. அது வந்து ஆனால் ஸ்டோன் லேஸ் வைக்கையில் வந்து நமக்கு வந்து இந்த ஷேப்பு வந்து சேலை கழுத்து அந்த இது வந்து கிடைக்க மாட்டேக்கு. அந்த கழுத்துக்கு அந்த வளைவாக வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த செயின் லேஸ் வைக்கையில் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நீட்டாக வர மாட்டேக்கு. இந்த மாதிரி லேஸ் வைக்கையில் கரெக்டாக ப்ராப்பராக வளைவு நெளிவு எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே வருது. இப்போ தைச்சி வச்சுருக்க இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒன் சைடு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடுக்கு வந்து செகண்ட் லேயர் லேஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த இன்னொரு பாப்பாவுக்கு வந்து செயின் ஸ்டோன் வச்சுருந்தேன்னு சொன்னேன் பாருங்கள். லேஸ்லேயே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சுருந்தேன். அந்த ஸ்டோன் லேஸ் வச்சது பார்த்தா அப்படியே செயின் வந்து ஒரு லைன் வந்தாப்புல அதில் வந்து ஸ்டோன் லேஸு சுற்றில் வந்து லேஸ் இருந்துச்சு. டிசைன் வரும்னு நினச்சி தான் பென் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்து எடுத்தேன். ஆனால் பார்த்தா அந்த லேஸ் வந்து நமக்கு வந்து வைக்கையில் இந்த நீட்டான ஃபினிஷிங் வந்து வரல. இந்த வளைவு நெளிவு அதுக்கெல்லாம் கரெக்டாக நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அதில் வந்து வரல. அதனால் வந்து சரி ஓகே, வேறு ஏதாவது ஒரே ரவுண்டு அப்படின்னா அந்த இதில் பானா கழுத்து அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இந்த இதுக்கு வந்து அது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு, ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்து குட்டி பாப்பாவோட மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய பாப்பாவுக்குள்ளதுக்கு வந்து அந்த ஸ்டோன் லேஸ் சொன்னேன் பாருங்கள், அதை வச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. இந்த பாப்பாவுக்குமே இந்த கோட்டு ஸ்டிச் பண்ணது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சேனலில் வரப்போகிற நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணேன், ஓகேவா? இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வரும். அதில் எதுவும் டவுட்டு இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்னாலும் அதில் வந்து கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் கேட்டுக்கலாம். நான் வந்து என்னென்ன தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அப்புறம் வந்து நார்மல் ப்ளவுஸு, பாட்டி ப்ளவுஸ், பட்டி இல்லாத ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டு, அப்புறம் வந்து பாம்பே கிராஸ் கட்டிங் எல்லாமே நான் வந்து தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். கொரியர் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கேன். ஆர்டர் வந்து வெளியே வந்து எடுத்து தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து கோட் வந்து எல்லாமே ஃபைனலி தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மேலே இந்த உள்ள இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கவுனு, அதை தான் இப்போ தைக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு வந்து 2 பாப்பாவுக்கும் கீழே சேரீ, முந்தி, அப்புறம் வந்து ப்ளவுஸு எந்த பீஸுமே நான் வந்து வேஸ்ட் ஆகலை. 2 பாப்பாவுக்குமே இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் வந்து பேக் பாட்டுக்கு ஃபுல்லாகவே பாப்பாவுக்கு ப்ளவுஸில் உள்ள 2 பாப்பாவுக்கும் போட்டாச்சு. முன்பாட்டு அந்த முந்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முந்தி வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா டிசைனாக பார்க்க எடுப்பாக இருந்தது. அந்த முந்தியை வந்து 2 பாப்பாவுக்குமே முன்னாடி வரத பாட்டுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு
அதுக்கு வந்து கைக்கு வந்து நல்லா பாப்பாங்களுக்கு வந்து கயிறு இந்த இது நல்லா பார்ட்ரு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பார்டரை வச்சு 2 பாப்பாவுமே இது வந்து கோட் இல்லாமல் கெவுன் கணக்காக அது மட்டும் தனியாக வேணாலும் போட்டுக்கலாம், கோட்டு போட்டுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கோட்டு போட்டால் வெயில் டைம் வேக்காடு டைம் அப்படிங்கையில் கொஞ்சம் ஈச்சிங் அப்படி இருக்கும். பெரும்பாலும் நாங்கள் வந்து உள்ளே வந்து ஓவர்லாக் போட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் கொடுக்கோம். அதனால் வந்து ஈச்சிங் வராது. இருந்தாலும் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைய அப்படின்னா அவங்க வந்து கோட்டு போடையில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் இப்படி கெவுன் மாறினா அப்படிங்கிறக்காண்டி தான் இவங்களுக்கு வந்து உள்ளேயும் கை வச்சு கெவுன் மாதிரி தைச்சிட்டு அதுக்கு மேலேயும் அவங்க கேட்ட ஸ்லீவ் வந்து தைச்சிருக்கேன். கோட்டுக்கு வந்து பாப்பாங்க 2 பேருமே ஃபொஃப் வச்சு கேட்டிருந்தாங்க. ஒரு பாப்பாவுக்கு வந்து ஜாஸ்மின் கிளாக் துணியிலே, ஒரு பாப்பா வந்து ப்ளீட்டர் வச்சு எனக்கு இந்த மாதிரி ஃபொஃப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து அங்கங்கே சுருக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு மாடலில் கை கேட்டிருந்தாங்க. அதனால் 2 பாப்பாவுக்குமே அவங்க கேட்ட மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட கஸ்டமர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னா சின்ன பாப்பாவுக்கு வந்து உள்ள கைக்கு தான் குட்டி பார்டரா அதில் உள்ள கத்தரிப்பு கலர் பார்டரை கட் பண்ணி குட்டி பார்டராக கொடுத்து, சேரீயுமே நமக்கு வந்து வைலட் கலர் தான், லைட் வைலட் கலர் சேரீ, டார்க் வைலட் கலர் வந்து முந்தி பார்ட்ரு அதுக்கெல்லாம் டார்க் வைலட் கலர். ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. பாப்பாக்களுக்கு 2 பாப்பாவுக்கு லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அவங்க 2 பேருமே போட்டுட்டு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவும் நான் வீடியோவோட எண்டில் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணி ஓகேவா. இப்போ வந்து 2 சைடுமே பாப்பாவுக்கு வந்து கை வந்து தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற பார்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே லைனிங் போட்டு உள்ளே கூடி எல்லாமே லைனிங் போட்டு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த மேலே வந்து முந்தி பாட்டு வந்தது வந்து இந்த மாதிரி பூவாக வந்திருக்கு பார்த்துங்க. பின்னாடி வந்து அந்த ப்ளவுஸில் உள்ளதுங்களும் அது வந்து பொடி பொடியாக வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு கைக்கு லைனிங்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிடுதும். ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே உள்ள அந்த பாவாடைத்தட்டு அந்த கெவுனுக்கு வந்து ப்ளீட்டர் வச்சு பாவாடைத்தட்டு அந்த மாதிரி தைக்கிறதுக்கு அதுக்கடுத்து லைனிங் 2 வச்சுருக்கேன். அந்த இதை வந்து இதில் தைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கெவுன் ரெடி ஆயிரும். கோட்டு வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணியாச்சு. கோட்டு வந்து கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக தான் இருக்கும். கோட்டுக்கு வந்து கேன்வாஸ் வந்து அந்த ஷேப்புக்கு கழுத்தோட ஷேப்புக்கு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி செஞ்சு அதுக்கடுத்து அதை வந்து அதே ஷேப்புக்கு நம்ம பொறுமையாக தைச்சி கொண்டு வரணும். கழுத்து வந்து அந்த வளைவு நெளிவு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக நம்ம வந்து வேலை பார்க்கணும். கரெக்டாக எனக்கு வந்து இது வந்து பாப்பா அந்த 2 பாப்பாவும் சேர்ந்து கரெக்டாக 1ஆம் தேதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மாதம் முடியறதுக்கு முந்தி லாஸ்ட் டேயில் வந்து பாப்பா கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 3ஆம் தேதி வாக்கில் வேணும் அப்படின்னு பாப்பா வந்து கேட்டிருந்தாங்க. 2 நாள் ஒரு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் என்னால் தைக்க முடிஞ்சிச்சு. ஒரு பாப்பா பெரிய பாப்பாவுக்குள்ள ட்ரெஸ் மட்டும் அவங்க கொடுத்த மறுநாள் வந்து லைனிங் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லேஸு இதில் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து என்கிட்ட இல்லாத ஐட்டமும் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி செஞ்சு அதுகளுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் தைக்க ஆரம்பித்தேன். நாள் வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த கெவுன் மட்டும்தான் தைச்சேன். கோட்டு கூட தைக்கலை. இந்த வீடியோ எடுக்கையில் தான் கோட்டு, அந்த பாப்பாவுக்கு கோட்டு, இந்த பாப்பாவுக்கும் கோட்டு, அப்புறம் வந்து இது தைச்சிக்கிட்டு இருக்கேன். 2 நாள் ஆச்சு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இதை வந்து முடிக்கிறதுக்கு. 2 நாளையில் 2 பாப்பாவுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 1 தான் முடிக்க முடியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலை வந்து ஹெவி தான் இதில். இப்போ இது கெவுன் மாதிரி நம்ம வந்து கோட் எதுவும் போடாமல் இந்த கெவுன் மாதிரி மட்டும் தைக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளையிலே 2 பாப்பாவுக்குமே தைச்சிடலாம். இது அந்த இதில் வந்து அந்த பாப்பா காட்டின மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி இது வந்து கொடுத்து நான் தைக்கிறதா இருந்தால் ஆரி ஒர்க் பண்ணதுக்கே எனக்கு வந்து 4-5 நாள் வாக்கில் ஆயிடும். ட்ரெஸ் தைச்சிட்டிங்களாக்கா? தைச்சாச்சுமா. சரிக்கா. இன்னும் நேரத்தே வரேன்னு சொன்னால் இன்னைக்கு தான் வந்திருக்க? இல்லைக்கா, நேற்று ஊருக்கு போயிட்டு எப்படியும் நீங்கள் தைச்சிப்பீங்கன்னு தெரியும், அதான் 4ஆம் தேதி வந்து வாங்கிக்கிடுவோன்ட்டு வந்திருக்கேங்க்கா. சரிம்மா, இரு ட்ரெஸ்ஸை பார்ப்போங்க. செம்மையாக இருக்குக்கா. இது யாரோடதுக்கா? இது வந்து உன்னோட பாப்பாவுக்குன்னு சொன்னலம்மா, உங்க பாப்பாவோட ட்ரெஸ்ஸாம்மா. செம்ம இருக்கா? எப்படி வந்திருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குக்கா. இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரியே மாடல் வந்திருக்கா? எப்படி வந்திருக்கு? நான் கேட்டதை விட பிரம்மாண்டமாக வந்திருக்குக்கா. இந்த மாதிரி பேக்கை வந்து
நெக் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரோப் வச்சுருக்கேன். ஆ இது வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து கெவுன் மாதிரி போடணும் அப்படின்னாலும் இதுக்கு வந்து உள்ள வந்து சின்ன கை வந்து நான் வச்சு தச்சிருக்கேன். ஆ சரிக்கா. இதுக்கு மேலே நீங்கள் கோட்டு வேணுனாலும் கோட்டையும் போட்டுக்கலாம், இல்லை கோட்டு இல்லாமல் கெவுன் கணக்கானாலும் போட்டுக்கலாம். ஆ சரிக்கா. எப்படி இருக்கு? செம்ம சூப்பராக இருக்குக்கா. சரி, என்னோட ட்ரெஸ்ஸு உன்னோட ட்ரெஸ்ஸையும் பார்த்துருவோமா? ஆ ஆ நல்லா இருக்குக்கா. உன்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குடா? செம்ம சூப்பராக இருக்குக்கா. நீ கேட்ட மாதிரியே உனக்கு வந்து இந்த மாதிரி பீட்டர் வச்சு இந்த மாதிரி கொக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆ உன்னோட பாப்பாவுக்கு நீ கேட்ட அதே சேம் கொக்கு வந்து வச்சாச்சு. ஓகேவா? ஆ ஓகேக்கா. எப்படி இருக்கு? உன்னோட இது பிடிச்சிருக்கா, பாப்பா இது பிடிச்சிருக்கா? ரெண்டு இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குக்கா. நல்லா இருக்கா? கயிறுக்கு இந்த மாதிரி வந்து ரோப்புக்கு இந்த மாதிரி கொடுத்து ஆ இந்த மாதிரி மணி கொடுத்துருக்கேன். ம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கட் பண்ணி இப்படி வந்து ஒட்டியிருக்கேன். ஆ இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக் எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டு ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கும் செம்மையாக இருக்குக்கா. எக்கா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ரேட் எவ்வளோக்கா? ஒரு ட்ரெஸ்க்கு வந்து 500. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 500ரூவாயாக்கா? ஆமாடா, ஒரு ட்ரெஸ்க்கு 500 ரூபாடா. ம் இப்போ நீங்கள் வந்து சிஸ்டர்ஸ் காம்போவில் தைக்க கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து 400 ரூபா, ரெண்டு பேத்துக்கு சேர்த்து 800 வருதுடா. ஆ சரிக்கா. இதே சிங்கிள் பீஸ்னால் 500 வரும். ஆ செம்ம சூப்பராக இருக்குக்கா. நான் தான் எப்படி இருக்கோ பிடிக்குதோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எக்கா நாங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீடு அப்படின்னோடனே நாங்கள் வந்து கொடுத்துட்டோங்க்கா. இது வெளியூர் அப்படிங்கிறவங்க உங்கள்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணனா எப்படிக்கா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு கொரியர் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பைசா வந்து கொடுக்குதாப்புல இருக்கும். பைசா கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புதாப்புல இருக்கும். ஆ சரிக்கா. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனோட வரும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம அடுத்து என்ன ட்ரெஸ்ஸோட மாடல் ட்ரெஸ்ஸோடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்படிக்கு நான் உங்கள் பத்மா டெய்லர். ரெண்டு பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்கு இது மாதிரி சிஸ்டர்ஸ் காம்போ இல்லை மாமன் டாட்டர் காம்போவில் தைக்கணும் அப்படின்னா கீழே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், சேரீ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க லைனிங் மட்டும் நம்மகிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த லேஸு என்னோட இந்த இது ஸ்டிச்சிங் காஸ்ட்டு இந்த மணிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 400 ரூபா நான் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தங்களுக்கு. ரெண்டு பாப்பாவுக்கும் சேர்ந்து 800 வாங்கியிருக்கேன். இதுதான் அவங்களோட ட்ரெஸ்ஸோட அவுட்லுக். ரெண்டு பாப்பாவுமே ஸோ வெரி வெரி ஹாப்பி. நல்லாவே ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அக்கா ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கும் என் பாப்பாவுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அக்கா. அக்கா அக்கா பிக்சர் காமிச்ச மாதிரியே நல்லா இருக்குது. அம்மா வந்து நல்லா இருக்குனாங்க. அடுத்து என்ன ட்ரெஸ் தைச்சாலும் உங்கள்கிட்ட கொடுக்கேன்னு சொன்னாங்க அக்கா. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட கஸ்டமர் அந்த பாப்பாவுக்கு வந்து 5ஆம் தேதி பிறந்தநாள். அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிடுவோம். ஹாப்பி பர்த்டே பாப்பா. Thank you.